கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர. கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர. நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற. மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற. மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனி தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். இனி தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். இனி தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். மாடு கண்ணு கூட்டம் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது நல்ல புஷ்டியா சாப்பிட்டுட்டு பால் கறக்கிறதுக்கு தயார் நிலையில வரும். அப்ப கண்டுக்குட்டி வந்து மாடினுடைய மடியில நல்ல தலைய முட்டி முட்டி வாய் வச்சு அந்த பாலை குடிக்கும். ஆனா அந்த கண்ணுக்குட்டியால கூட எல்லா பாலையும் குடிக்க முடியாது. மீதம் மடியில தேங்கி இருக்கக்கூடிய பாலை அந்த இடையன் வந்து கறந்து மக்களுக்காக கொடுப்பான். ஆனா இங்க ஒருத்தி எழுந்திருக்காம செல்வ சீமாட்டி ஒருத்தி உள்ள படுத்திருக்காளே. ஆண்டாள் இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடும் பொழுது இவ யாரை எழுப்புறா? எழுப்பப்பட்டவளுடைய ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸை பத்தி சொல்றா. சமூகத்துல அவளுடைய நிலை எப்படின்னா செல்வ சீமாட்டி, அவகிட்ட எல்லாம் இருக்கு. இது நம்ம இப்படியும் பார்க்கலாம். லோகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு, லோக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் 5-2 அடுக்கா இருக்கு. எல்லாமே நமக்கு இருக்கு. உலக வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கண்ணனிடத்துல ஆசையும் ஏற்படும். ரங்கநாதரை போய் சேவிக்க மாட்டோமா அப்படின்ற எண்ணமும் ஏற்படும். நாமும் திருமஞ்சனம் பண்றோம், அர்ச்சனை பண்றோம், நாமா சொல்றோம், யாத்திரை போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இங்க நம்ம கிட்ட குமிஞ்சு கிடக்க ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கை. இது நம்மள ஒரு அளவுக்கு மேல நம்மளை தாண்ட விடாது. ஒரு அளவுக்கு மேல தாண்ட விடாது. இருந்த எல்லா மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எல்லாம் எடுத்து பார்க்கணும். அப்படி எடுத்து பார்த்தா இதுக்கு நமக்கு ஒரு பிரமாணம் கிடைக்கிறது. என்ன பிரமாணம்? எல்லா மகான்களுமே இருக்க வழி இல்லாம, சாப்பிட ஒரு நாதி இல்லாம பக்தி மார்க்கத்துல வந்து பிழப்ப தேடிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பெரிய ராஜா, பெரிய மந்திரி, பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர், பரம்பரை சொத்து எக்கச்சக்கம் உண்டு. துக்காராம் மகாராஜ் மிளகாவத்தல் கடை வச்சு கொடுத்தா. யாரு? துக்காராம் மகாராஜுடைய மனைவி வச்சு கொடுத்தா. இதை வச்சாது நல்லபடியா குடும்பம் நடத்துங்கன்னு. இவர் என்ன பண்ணாருன்னா, யாராவது தூரத்துல இருந்து ஒருத்தர் வந்து ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லிட்டா போதும். வியாபாரம் பண்ண தெரியாம இல்ல, கணக்கு வழக்கு தெரியாமலாம் இல்ல, அந்த ஊர்லயே கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சவர் துக்காராம் மகாராஜ். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கடையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் அங்கிருந்து வந்து ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லிட்டா இவருக்கு நில கொள்ளாது. கடையில உட்கார்ந்திருந்தபடியே கண்ணில் அப்படியே தார தாரையா தண்ணி வழியுமா. அதுவும் யாராவது தூரத்துல இருந்து விட்டல 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 விட்டலன்னு நாம பஜனை பண்ணிட்டு வந்தா
கடை திறந்திருக்கேன், கடையில இவ்வளவு பொருள் இருக்கேன், இதெல்லாம் வியாபாரம் பண்ணினாதான் வீடு நடக்கும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம இவர் பின்னாடியே கிளம்பிடுவார். அதுவும் பஜனைக்கு போறவர் பேசாம போகாம யாராவது ஒருத்தர் இவர் கடைக்கு வந்து, என்ன மகராஜ் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டா போதும், அச்சோ இவன் நமக்கு பகவன் நாமாவை கொடுத்திருக்கானே, நாம பதிலுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னு இவர் பாண்டுரங்க ஹரின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம தன்னோட கடையில என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் வியாபாரத்துக்காக பெண்டாட்டி வச்சு கொடுத்தாலோ அத்தனையையும் வாரி வாரி வழங்கிடுவார். எப்பேற்பட்ட வியாபாரி பாத்தீங்களா? நம்ம ஊர்ல இப்படி ஒரு வியாபாரி நமக்கு கிடைக்க மாட்டார். எப்பேற்பட்ட வியாபாரி. அப்போ யாரும் ஒரு நாதி இல்லாம பக்தி மார்க்கத்துக்கு வரல. இவங்களுக்கெல்லாம் பிழைக்க தெரியாதா என்ன, சம்பாதிக்க தெரியாதா என்ன? ஆனா அதுல அவங்களுக்கு ருசி இல்லை. அந்த ருச்சியை பகவான் அங்கிருந்து எடுத்துட்டான். இப்பெல்லாம் ஏதோ சொல்றா இல்லையா, டாக்டர்ஸ்ட போனா உங்களுக்கு வந்து டேஸ்ட் பட்ஸ்ல சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு சார், அதனால நீங்க ஏதாவது நல்ல மாங்காய் பச்சடி சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதனுடைய சுவை தெரியாது, இல்ல பாவக்காவை அப்படியே அரைச்சு குடிச்சாலும் அந்த கசப்பு தெரியாது. டேஸ்ட் பட்ல சென்சிட்டிவிட்டி போயிடுச்சு சார். அது போல இவ்வளவு அவதார புருஷர்களுக்கும் இந்த மகான்களுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுலையோ, குடும்பத்தை பெருக்கிறதுலையோ, இல்ல பெரிய பெரிய மாட மாளிகைகள் கட்டிக்கிறதுலையோ, இல்ல வேற எதுலையோ அவர்களுக்கு நாட்டம் இருக்காது, சுவையே இருக்காது. நீயே அவர்கள் முன்னாடி போய் நின்று பாத்தியா நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறன்னு நீ டம்பட்டம் கொட்டினாலும், எப்படி ஒரு கண் தெரியாதவனுக்கு பெரிய ஒரு இயற்கை காட்சிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அதை வர்ணிச்சாலுமே கூட காட்சி தெரியாதோ, நல்ல யாழால இசை மீட்டி அனுபவத்தை சொல்லி சொல்லி ஒருத்தன் பக்கத்துல போய் நீ காதுல கூவினாலும் அவனுக்கு ஒளி எப்படி உள்ள ஊடுருவாதோ, யாத்திரை போகும் வழியெல்லாம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீ சொல்லி சொல்லி ஒருத்தனுக்கு அந்த வசனத்தை நீ புரிய வச்சாலும் அவனால் எப்படி யாத்திரை செல்ல முடியாதோ, அது போல நீ டம்பட்டம் கொட்டினாலும் நீ வாழக்கூடிய வாழ்க்கைய ஒரு பக்தன் முன்னாடி அந்த பக்தனுக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியாது. இவன் என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒன்னும் புரியலையேன்னு அவர் அது பாட்டுக்கு கடந்து போயிடுவார். வாஸ்தவத்துல எந்த ஒரு மகான்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் இது காண கிடைக்குது. மீராபாய்க்கு கிடைக்காத வாழ்க்கையா? ராணி அவள் நினைச்சா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவ ராதே கிருஷ்ணா போல் தோத்தி மைனா, ராதே கிருஷ்ணா போல், ராதே கிருஷ்ணா போல் தோத்தி மைனா, ராதே கிருஷ்ணா போல். எத்தனையோ பெண்கள் மீராபாய் தாங்கிட்ட பேச மாட்டாளா, என்கிட்ட பேச மாட்டாளா? ஒரு ராணி தாங்கிட்ட பேசணும்னு பணிப்பெண்கள் நினைக்க மாட்டாங்களா என்ன? ஆனா இவ என்ன பண்ணினானா, மீரா மாதா என்ன பண்ணினா தெரியுமா? மைனா கிட்டையும் குயில் கிட்டையும் போய் பேசுறா. அவ சொல்லி சொல்லி பார்த்தா மனுஷால்கிட்ட, நாமா சொல்லு நாமா சொல்லுன்னு, நாமம் தானே அப்படின்னு இதுங்கெல்லாம் ஏளனமா நினைச்சிட்டு போச்சுங்க. அதனால அவ மைனாவுக்கும் குயிலுக்கும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ இவங்கெல்லாம் வேற வழி இல்லாம பக்தி மார்க்கத்துக்கு வரல, அதன் மேல ஒரு ருச்சி இல்லாம அதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டா. அது இவர்களை ஓரம் தள்ளல, அது இவர்களுக்கு ஓரம். மீரா அவ பாட்டுக்கு பேசாம இருந்தா, சின்ன வயசுலயே கண்ணன் தான் எல்லான்னு பேசாம இருந்தா. ஆனா அவளை தேடி எவ்வளவு குபேர சம்பத்துக்கள் எல்லாம் வந்தது. சித்தோடு ராஜா கல்யாணம் பண்ண வரார். இவ வந்து ஒரு குறுநில மன்னனுடைய குழந்தை. யாரு? மீரா. சித்தோடு ராஜாவான ராணா ஒரு சமஸ்தானத்துக்கு ராஜா. அந்த சமஸ்தானமே இவளை தேடி வரும் பொழுது, சமஸ்தானத்துடைய ராணி ஆயிட்ட நானு அப்படின்னு வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் நிரப்பி வைக்க மாட்டாளா என்ன இவ? ஆனா இவளுக்கு அதற்கு மேல நாட்டம் இல்லை. செல்வம் இவளை புறந்தல்ல, இவ செல்வத்தை புறந்தள்ளிட்டா. ஏன்? அதை விட பெருஞ்செல்வம் கிரிதாரி நம்ம கிட்ட இருக்கும் பொழுது இந்த அழிப்பானும் போப்பானும் நமக்கு தேவையா? தேவையே இல்லாத ஒண்ணு இல்லையா? அதனால இங்க படுத்து உறங்குகிறாளே, அவளுக்கு எல்லாம் அடுக்கு அடுக்கா இருக்கு.
அதனாலதான் அவளை அந்த வாசப்படியை விட்டு வெளியில கூப்பிடுறா ஆண்டாள். கோதை கூப்பிடுறா, வெளியில வா நீ முதல்ல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உனக்கு கிருஷ்ணன் மேல ஆசை இருந்தா மட்டும் போதாது. நீ உன்னுடைய வசதியான வாழ்க்கை, கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்ற பத்தியா, அதுல இருந்து முதல்ல வெளியில வா. நீ அதுல இருந்து முதல்ல என்னைக்கு வெளியில வரியோ அன்னைக்கு தான் ஒரு சாமானிய பக்தி உனக்கு பகவத் பக்தியா மாறும். பக்தின்றது ஒண்ணுதான், நமக்கு புரியறதுக்காக ஒரு நிலையில நம்ம சொல்றோம். நீ வறுமையில இருந்த பொழுது ஏதாவது ஒரு மாட்டு வண்டி கிடைக்காதா, ஒரு சைக்கிள் ரிக்ஷா கிடைக்காதா, இங்கிருந்து இன்னொரு ஊர் போறதுக்கு அப்படின்னு ஏங்கின காலம் போய் இன்னைக்கு உனக்கு எல்லாம் நிறைய சம்பத்துக்களா இருக்கும் பொழுது, நடந்தா பெரிய விஷயம், இறங்கினா பெரிய விஷயம், படுத்தா பெரிய விஷயம், எல்லாம் பெரிய பெரிய விஷயத்தை நீ இப்ப நீ அனுபவிக்க ஆரம்பிச்சுட்ட. உன்னுடைய உடலானது மிகப்பெரிய சுகங்களை எல்லாம் இப்போ காணணும்னு ஆசைப்படுறது. இப்ப நீ பக்தி பண்ணினன்னு நினைச்சாலும் சரி, நீ நாமா சொல்றன்னு நினைச்சாலும் சரி, ஏதாவது ஒரு வழியில ஈடுபட்டாலும் சரி, அதெல்லாம் உன்ன எப்படின்னா நல்ல தக 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 தகன்னு சூரிய கதிர்கள் அப்படி கீழே கிரணங்களை அனுப்பும் பொழுது கீழே ஒரு ஆறு ஓடுற மாதிரி இருக்கும் மணல் பாங்குல. ஆனா ஆறு ஓடுதான் என்ன, சூரியன் கொளுத்துது வெயில், அது சூரிய கிரணங்களால ஏற்படக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு. அதுபோல உனக்கு எல்லாம் நல்லபடியா இருந்து அதனுடைய அனுபவத்துக்குள்ளேயே நீ அனுபவிச்சுக்கிட்டு அதுலேயே ஊறி போய் நீ பக்தி பண்ணும் பொழுது அந்த பக்தியானது உனக்கு ஏதோ நல்ல ஒரு வழியை காட்டுற மாதிரி தெரியும். ஆனா அது பக்திக்கு விலாசத்தை கூட உனக்கு கொடுக்காது. அதனாலதான் கோதை சொல்றா, நீ எவ்வளவு பெரியவ, நீ எப்படிப்பட்டவ, நீ அழகானவ, வெளியில வா முதல்ல. அவ வெளியில கூப்பிடுறதே இதுக்குதான் கூப்பிடுறா. இங்க கணை திலங்கச்சேருமை கஞ்சு கிறங்கி, எல்லா மாடுகளும் பால் கறக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா கண்ணுக்குட்டியும் குடிக்கல, யாரும் பாலும் கறக்கல. இங்க இருக்கக்கூடிய மாடு என்ன இனம்? எருமை இனம், எருமை மாடு. ஏன் இங்க எருமை மாடுன்னு ஆண்டாள் சொல்றா அப்படின்னா, எருமை மாடு தாமச குணத்துல இருக்கும், அதுக்கு சாத்விக குணம் இருக்காது. எருமை மாட்டு பாலோ எருமை நெய்யோ நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது கிடையாது. நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது கிடையாது. பசுமாட்டு பால், பசு நெய்யை தான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறோம், நெய்வேத்திய பிரசாதங்கள் தயாரிக்க. அப்போ எருமை பால் எருமை நெய்லாம் தாமச குணமா இருக்கிறதுனால யாராவது ஒரு நோஞ்சான் இருந்தாலோ இல்ல அவன் நல்ல ஒரு உடல் வலிமை பெறணும் அப்படின்னாலோ அந்த ஒரு ஜீவனுக்கு இந்த எருமை பால் எருமை நெய்யெல்லாம் கொடுப்பா. அப்போ நல்ல தாமச குணம் உள்ளது இந்த எருமை. அந்த எருமையும் அந்த எருமை மாட்டுடைய கண்ணுக்குட்டியும் உன் வாசல்ல வெளியில கட்டியிருக்கீங்க. அந்த எருமை பார்த்துச்சு, கண்ணுக்குட்டியை விடுவாங்க தான் கிட்ட பால் குடிக்கன்னு. விட்டவர் யாரும் இல்லை. சரி, யாராவது வந்து பால் கறப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது எதை காட்டுறதுன்னா, கிருஷ்ணன் மேல அன்பெல்லாம் வச்சுட்டு ஆனா கிருஷ்ண பக்தர்களோட கூடி நின்று பக்தி பண்ண விருப்பம் இல்லாதவளே, நீ உள்ள எப்படி இருக்குன்றத காட்டுறது நீ வெளியில கட்டி இருக்கிற எருமையும் அந்த எருமை கண்ணும். நாங்க உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்தோம். ஆனா உன் வாசல்ல கட்டியிருக்கிற இந்த எருமையும் இந்த எருமை கண்ணும் என்ன பண்ணுச்சுன்னா, உன்னோட ஒண்ணு சந்திக்க முடியாம ஏங்கிட்டு இருந்தது, கனைத்து கத்திட்டு இருந்தது. அப்ப இந்த எருமை என்ன பண்ணுச்சு, வலி தாங்க முடியாம மடி கனம் ஏறி அந்த பாலை முழுசா சொரிந்து விட்டது, முழுசா கீழே விட்டுருச்சு. அந்த பால் உன்னுடைய வாசல் முழுசா நனைஞ்சு நீ போட்டிருந்த அந்த அழகான கோலங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சான், அந்த பாலுடைய ஆறு போல ஓடுச்சு இல்லையா. அதனால அந்த பாலுடைய தன்மையும் அந்த கோலம் அந்த மண்ணு எருமையும் கண்ணும் இப்படியும் அப்படியும் நடக்க அதெல்லாம் சேராயிடுச்சு. அதனால எங்களால உள்ள வர முடியல. கனை திலங்கச்சேருமை கஞ்சு கிறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர. அந்த எருமை மாடானது பாலை வர்ஷிக்கும் பொழுது என் கண்ணுக்குட்டி வந்து குடிச்சிருந்தா இப்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அது நினைச்சது. ஆனா குடிக்க முடியாத
அந்த மடியானது கனமேறி பாலானது கீழே வந்தது. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வன், நல்ல பெரிய வீட்டுக்காரனுடைய தங்கதான் நீ. ஏன்னா உன் வீட்டுக்கு வெளியில பாலே ஆறா ஓடுறது, அப்ப எவ்வளவு செல்வம் இருக்கும் இல்லையா? இந்த எருமையுடைய பாலை கறந்து அவ உள்ள இருக்காளே ஒருத்தி, வெளியில வராம அவ குடிச்சிருந்தா அப்படின்னா மேற்கொண்டு அந்த அனுபவத்துல இருப்பாளாம். ஆனா வெளியில வந்து நிக்கிறது யாரு? சாக்ஷாத் பூமாதேவி இல்லையா, பூதேவி இல்லையா, கோதை நாச்சியார். அவ வந்ததுனால அந்த எருமையுடைய பாலானது அந்த பூதேவியே எடுத்துக்கிட்டாலாம், ஸ்வீகரிச்சுக்கிட்டாலாம். அந்த தாமச குணத்தை எல்லாம் அந்த பூதேவியே எடுத்து சாத்வீக குணமா உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்வ சீமாட்டிக்கு கொடுக்கிறா. உள்ள அந்த செல்வ சீமாட்டிக்கு சாத்விக குணமா கொடுத்துடுறனால அவ வெளியில வருவாள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வெளியில இருக்கக்கூடிய பூதேவி நாயகியான கோதைக்கு இருக்கு. அதனால சொல்றா, வெளியில இப்படி எல்லாம் சேறு ஆறா ஓடுறது, பால் ஆறா ஓடுறது, அதனால நாங்க உன்னுடைய வாசல் கதவை பிடிச்சுக்கிட்டே நிக்கிறோம், சும்மா நிக்கல. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய் தீரவாய். நாங்கெல்லாம் வெளியில நின்னு ராம பஜனை பண்ணிட்டு இருக்கோம்பா. என்னடா இது? கிருஷ்ணனுக்கான விரதம். நான் உங்ககிட்டயும் ஒரு பஞ்சாயத்து வைக்கிறேன். கிருஷ்ணனுக்கான விரதம், அவனை நோக்கி நோன்பு இருக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பி வந்தாங்க. உள்ள இருக்கிறவளையும் அந்த நோன்பு இருப்பதற்காகத்தான் கோதை இவ்வளவு நேரம் கூட்டிட்டு இருந்தா. பின்ன என்னத்துக்கு இங்க ராமபதம்? என்னத்துக்கு இங்க ராமநாம சங்கீர்த்தனம்? என்னத்துக்காக ராமாயணத்திலிருந்து இப்படி ஒரு காட்சியை இந்த பாசுரத்துல ஆண்டாள் சேர்க்கணும்? என்னத்துக்கு சேர்க்கணும்? என்னத்துக்கு சேர்க்கணும்னா, ராமாவதாரத்துக்கு அப்புறம் தானே கிருஷ்ணாவதாரம். அப்ப ராமாவதாரத்துல ராமபிரானுக்கு நிறைய பக்தர்கள் இருந்திருப்பாங்க. அந்த பக்தர்கள் எல்லாம் கிருஷ்ணவதாரத்துல கிருஷ்ணன் காட்டின விஷயங்களை எல்லாம் பார்த்த பொழுது, கிருஷ்ணனுடைய கருணை எல்லாம் சுவைத்த பொழுது, கிருஷ்ணன் தான் எல்லான்னு வந்து நிற்கும் பொழுது ராமர் வரார், வந்து சொல்றார், அந்த கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அந்த கிருஷ்ணாவதாரம் இருக்கே, அந்த கிருஷ்ணன் தான் நான், அந்த கிருஷ்ணன் தான் நான் அப்படின்னு ராமர் தன்னை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார், ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். ஏன்னா நம்ம கிருஷ்ணனுடைய பெருமை அப்படிப்பட்டதாச்சே. ராமருடைய அழகு தனி. ராமரை தசரதர் கூப்பிடுவார், இங்க வா ராமா. வந்துட்டேன்பா. சரி நீ போயிட்டு வா. சரிப்பா. ராமர் அப்படி தசரதர் நோக்கி வரும் பொழுது தசரதருக்கு 25 வயசு கம்மியாயிடும். தசரதரை விட்டு ராமர் கிளம்பும் பொழுது திரும்பியும் தசரதருக்கு 25 வயசு கம்மியாயிடும். எப்படின்னா, வரும்பொழுது முன்னழக சேவிக்கிறார், போகும்போது பின்னழக சேவிக்கிறார். அப்போ அந்த அழகன் எவ்வளவு மனசை கொள்ளக்கூடியவன், எவ்வளவு இனிமையானவன். சீதைய ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சினம் கொண்டார். லக்குவன் கீழே கிடக்கும் பொழுது ஒரு சினம் கொண்டார். ஆனாலும் அவன் மனத்துக்கு இனியவன். ஏன்னா அவனுடைய கருணையானது அவன் தனிப்பட்ட முறையில எண்ணி அருள வேண்டும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டாம். அவருடைய திருவழக சேவிச்சாலே அந்த அழகு நமக்கு புரியும். அவன் இனியவன். ஆனால் இங்கு ஒரு மாயவன் ஒரு ஆயவனா மாறி இருக்கான். இந்த கண்ணனுடைய புகழை கேட்டவர்கள் எல்லோருமே ராமன் நாமத்தை கூட மறந்துடுறாங்க. ஆனா பழக்க தோஷத்துல ராம ராமன் சொல்றாங்க இல்லையா, அந்த ராமத்துக்கு என்ன அர்த்தம்னா ராதா மாதவ, ராதா ரா, மாதவ ராம 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 ராம. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கோதைக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். அதனால ராம பக்தர்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தியானது ரசிக்கும்படியா இருக்கு. அழகு, குணம், மகிழ்ச்சி, பிரகாசம், வலிமை, இளமை, உண்மை, மொழிமை, சரளம், கல்வி, மேதமை, கலை, நிபுணம், தீர்க்கம், நீதித்துவம், வேதியத்துவம், தூய்மை, தயை, திருப்தத்துவம், வீரம், மென்மை, வாத்சல்யம், பிரபலம், வளம், கவர்ச்சின்னு எவ்வளவு கிருஷ்ண அவதாரத்துல
எவ்வளவு இருக்கு கிருஷ்ண அவதாரத்துல. அதனால கிருஷ்ண பக்தர்களுக்கும் இங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன், ராம பக்தர்களுக்கும் இங்க ஒரு ரீஇன்ட்ரோடக்ஷன். அந்த கிருஷ்ணன் தான் நான்பா, அந்த கிருஷ்ணன் நான் தான். அதனால சொல்றா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய். எதுக்காகனா, எப்படி ராமரை சேவிச்ச தசரதருக்கு வயசானது ரொம்ப கம்மியாய் ராமருக்கு 25 வயசுப்பா, அவருடைய அப்பா தசரதனான எனக்கும் 25 வயசு. அது போல ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மாடு கண்ணு கூட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இளமைதான் எப்பவுமே. ஏன்? கண்ணனுடைய திருக்கரமானது அந்த மாடுகளின் மேல பட்டு பட்டு நல்ல வயதான மாடும் இளமையான தோற்றத்தை பெற்று நிறைய பால் கறக்கிறது. இப்போ இத சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வர்றது திருவல்லிக்கேணி திவ்ய தேசம். ஏன்? அங்க இருக்கக்கூடிய வெங்கட கிருஷ்ணன் மூலவர் ரொம்ப வயசானவர். அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையா இருந்தார். வரக்கூடிய சப்த ரிஷிகள், அங்க சப்த ரிஷிகளுக்கும் காட்சி கொடுத்திருக்கார். சப்த ரிஷிகளும் அங்கிருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா பகவானுக்கு அப்படி ஒரு பிரீத்தி அவர்களுக்கு மேலன்னு நினைச்சுடாதீங்க. பகவானுக்கு யார் மேலதான் பிரீத்தி இல்லை. ஆனா சப்த ரிஷிகளுக்கும் என்ன விஷயம் அங்க நடந்தது அப்படின்னா, பகவானுடைய அழகுல மயங்கி நாங்க இந்த கைரவணி தீர்த்தத்தை கரையிலேயே உட்கார்ந்துருப்போம், நாங்க எங்கேயும் போக மாட்டோம். இல்லப்பா, உங்களுக்கு நாங்க தரிசனம் கொடுத்துட்டோம், நீங்க அடுத்தடுத்து வேலையை பார்க்க வேண்டாமா? அப்பதான் அங்க அர்ச்சகர் என்ன பண்ணார், இவர் ஏதோ வயசு கம்மியானவர்ல நினைச்சிடாதீங்க, இவர் வயசானவர் அப்படின்னு அவருக்கு ஒரு வெள்ளை மீசையை வரைஞ்சு விட்டார். பார்த்த சாரதிக்கு, அதாவது வெங்கட கிருஷ்ணன் மூலவருக்கு வரைஞ்சு விட்டதுக்கு அப்புறம் அப்பயாவது போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு நப்பாசை அந்த அர்ச்சகருக்கு. அப்படிப்பட்ட திவ்ய தேசம் இல்லையா திருவல்லிக்கேணி? அந்த திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே அவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்களாம், அவ்வளவு புண்ணியவதிகளாம். உடனே நம்ம இங்கிருந்து காலி பண்ணி திருவல்லிக்கேணியில ஏதாவது ஒரு தெருவில் போய் குடியிருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீ ஏதாவது ஒரு மூலையில் இருந்தாலும் அந்த அல்லிக்கேணி அழகனை மனசார நீ நினைக்கும் பொழுது நீயும் அல்லிக்கேணியார், நீயும் அல்லிக்கேணியவன், நீயும் அல்லிக்கேணியவள். ஒரு கிருஷ்ண பக்தன் அந்த பக்கம் செங்கல்பட்டோ காஞ்சிபுரமோ இல்ல மெட்ராஸ் பக்கமோ போகும் பொழுது ஏதாவது ஒரு பெரிய மாலுக்கு போகணும், ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகணும், இல்ல ஏதாவது ஒரு ஷோரூமுக்கு போகணும்னு நினைப்பானா என்ன? எங்கேயும் போகணும்னு நினைக்க மாட்டான். அவன் வேலை முடிஞ்சதும் போகணும்னு நினைக்கிற இடம் திருவல்லிக்கேணி. ஏன்? என் அல்லிக்கேணி அழகன் குடியிருக்கும் இடமாச்சே, அவன் கோதில்லா கனியாச்சு. வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை எண்ணெய் ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாட மாமயிலை திரு அல்லிக்கேணி கண்டேனே. யார் வாழற இடம் அது? ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாட மாமயிலை திரு அல்லிக்கேணி கண்டேனே. வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மநாட்டிக்கு புருஷனானவன் எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கணும். எங்கேயாவது அழகான பூவை பார்த்தா இது என் மனைவி சூட்டிக்கணும்னு அவன் நினைப்பான் இல்லையா சாமான்யமா. அதனால திரு அல்லிக்கேணி அழகன் என்ன பண்ணாரா, அவருடைய திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சூட்டிக்கணும்ன்றதுக்காகவே கைரவணி புஷ்கரணி தீர்த்தத்துல அழகான அள்ளி மலரை எல்லாம் பூக்க வச்சார். அல்லிக்கேணி. அந்த அல்லி மலர் எல்லாம் யாருக்கு? வெங்கட கிருஷ்ணன் அவருடைய திருக்கரத்தால அப்படி அந்த அல்லி மலரை எடுத்து தான் உகந்து
பின்னர் அவருடைய திவ்ய தேசத்துல வாழக்கூடிய ஒப்பவரில்லாத மாதர்கள் இருக்காங்களே, அந்த மாதர்களுக்கு கொடுத்துருவார். ஏதோ ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு தான் கிடையாது, இது ஏதோ ஜெண்டர் பேஸ்டுன்னு கிடையாது. அழகனை போற்றி பாடும் அனைவருமே மாதர்கள். நீ எங்கேயாவது தூரத்துல கன்னியாகுமரியில உட்கார்ந்து சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு ஊர்ல உட்கார்ந்தாலும் சரி, உனக்கும் அந்த அல்லி புஷ்பம் வரும். நீ மனசால கண்ணை மூடி ஒரு க்ஷணம் அந்த அல்லிக்கேணி அழகனை நினைச்சுப்ப. இங்க அல்லிக்கேணி அழகனை வணங்குறவங்களுக்கும் வயசு கம்மி ஆயிடுறது, அல்லிக்கேணி அழகனுக்கும் வயசு கம்மி. இவங்க இரண்டு பேருக்கும் இடையில எது குறுக்க நிக்குதுன்னா அவருடைய அந்த வெள்ளை மீசை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மனசை தேத்தி, ஓ இவர் பெரிய வயசானவர், பக்கத்துல பார் எவ்வளவு குடும்பம் சகிதமா நிற்கிறார். சரி சரி குடும்பத்தோட இருக்கார், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நம்ம வந்தாதான் உண்டு இல்லையா? கோதில்லா அக்கார கனி இல்லையா அவர்? திருவல்லிக்கேணியில போய் அந்த சக்கரை பொங்கலை நம்ம ஸ்வீகரிக்கும் பொழுது அந்த பிரசாதத்தை, அது எவ்வளவு சுவையோ அந்த சுவை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், உன்னிலும் சுவை மிக்கவன் உள்ளிருப்பவன் என் அழகன் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லையா? அவ்வளவு அழகானவன் இல்லையா? எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இங்க அவ்வளவு அழகும் ஆகர்ஷணமும் கொண்டவன் கிருஷ்ணன். அதனால இங்க ராம பக்தர்கள் எங்கேயோ போயிட போறார்கள் அப்படின்றதுக்காக கோதை சொல்றா, இந்த அழகன் தான் அந்த ராமன். அதனால அந்த ராமநாமத்தை நாங்க பாடினோம். உன் காதுல கேட்கலையா? நீ அப்பையும் வாய் திறந்து பாட மாட்டியா? உள்ள இருக்கவள்கிட்ட கேட்கிறா. இதுக்கு மேலையும் நீ இப்படி உறங்குறியே, இது என்ன உறக்கம்னு எனக்கு தெரியல. மற்றவர்களுடைய குறைகளும் அவர்கள் படக்கூடிய பாட்டையும் பார்த்து சிலர் யோக நித்திரைக்கு போறது உண்டு. சிலர் விடியற்காலை பொழுது வந்ததுன்னு தெரிஞ்சிருந்தும் இப்பதான் நல்லா தூங்கணும்னு தங்களுடைய சோம்பலை பெருக்கி தூங்குறது ஒரு வழக்கம். ஆனா இது ரெண்டுமே இல்லாம நீ இருக்கிற உறக்கம் என்னது இது? இது யாருக்கு அப்படின்னா, எல்லாம் இருந்து எல்லாம் உற்றானை உகக்க வேண்டும் என்று நினைக்கும் ஜீவனுக்கு நீ உகந்து தொழ வேண்டிய தொழுதல் வெளியில் உள்ளதம்மா. நீ வா வெளியில, முதல்ல நீ வெளியே வா முதல்ல அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு சொல்றான், நீ இப்படி தூங்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். தெரிஞ்சு போய் அவங்க திரும்பியும் இங்க வந்து உன்னை திரும்பியும் மோசமா பேசி கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீயா வெளியில வந்துடண்டி அப்படின்னு கூப்பிடுறான்.